கும்பம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 வருடத்தில் உங்களுக்கான விரிவான பகுப்பாய்வு இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம் மற்றும் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த கும்பராசிக்கு உரியவங்களாக இருப்பீங்க. இந்த கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். ஆகஸ்ட் 2025 கிரகத்தோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களாக திகழக்கூடிய இந்த தொழில், வியாபாரம், நிதி, ஆரோக்கியம், கல்வி மற்றும் குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முழுமையான பகுப்பாய்வுமே உங்களுக்காக விரிவாக இந்த தொகுப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இப்போ கிரக பயிற்சிகள் எப்படிலாம் அமைய போகுது, அதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராசி அதிபதி சனி பகவான். இதனால் நீங்கள் பாருங்கள், கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். சொல்லப்போனால் ஞாபக சக்தி ரொம்பவே ஜாஸ்தி. எப்படி சனி பகவான் நேர்மைக்கு உரியவராக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களுமே எல்லா விஷயத்துலையுமே நேர்மையான அணுகுமுறை கொண்டவங்களாக இருப்பீங்க. மற்றும் கருணை உள்ளம் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நல்லது நடக்கணும், எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு காணணும். நிறைய இடத்துல ஜோசியம் பார்த்து எந்த ஒரு தீர்வும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாவே போதுங்க. எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்க முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற ஜோதிடர் நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்க, வாங்க நாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக யோசித்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எளிதில் எல்லா விஷயத்தையுமே யூகிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நேர்மையான எண்ணங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். மற்றவங்கக்கிட்ட இரக்கமும் கருணையும் காட்டுவீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவே மாட்டீங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களோட மனதில் உள்ளதை ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சூரியன். இவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இவர் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு மாறப்போகிறாரு. புதன் உங்கள் 5ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி. இவர் 30ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றம் அடைய போகிறாரு. அடுத்து சுக்கிரன். இவர் உங்களுக்கு யோகக்காரகனாக திகழக்கூடியவர். 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. 21ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாற்றம் அடைய போகிறாரு. செவ்வாய் உங்கள் 3 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசியிலேயே அமர்ந்திருக்க போகிறார். இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சி. குரு உங்கள் தன மற்றும் லாப அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில், அதாவது 5ஆம் வீட்டிலே இருக்க போகிறார். இது கொஞ்சம் சுபபலனை கொடுக்கக்கூடியது. அதன் பிறகு ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த கிரக நிலை சஞ்சாரங்களும் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஜென்ம ராசி அல்லது லக்னம் கும்பமாக இருந்தாலுமே இந்த ஒரு பலனும் சேர்ந்தே பொருந்தும். கும்ப ராசிக்கு இது மிகவும் கலவையான பலன் தரும் மாதம். ஒருபுறம் 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை அற்புதமான யோகம், நிதி மற்றும் கல்வியில் அதிர்ஷ்டத்தை தரும். மறுபுறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டிலையும் ஜென்மத்தில் ராகு மற்றும் 7.5 சனியின் தாக்கம் தொடர்வதால் தொழில் மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் சில கடுமையான சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் இந்த அமைப்புகளால் தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியாக இது ஒரு கடினமான மாதம்.
உங்கள் 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டிலையும், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. வேலையில் திடீர் தடைகள், எதிர்பாராத பிரச்சனை மற்றும் கடுமையான மன அழுத்தம் வரலாம். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தி தோன்றும். 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் வீட்டில் பலம் பெறும்போது உங்கள் பொது பிம்பம் மேம்பட்டு மறைமுகமாக தொழிலுக்கு உதவியாக அமையும். நிதி நிலைமையை பார்த்தா நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். உங்கள் தன மற்றும் லாப அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் திரிகோணஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். முதலீட்டிலேருந்து நல்ல வருமானம் வந்து சேரும். யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மாதத்தின் முதல் 3 வாரங்கள் நிதி ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்கும். இருந்தாலுமே 7.5 சனியின் தாக்கத்தால் நீங்கள் அதாவது சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சம்பாதித்த சேமிக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதி நிலைமை நீங்கள் மேம்படுத்த முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சாதகமாக அமையும். 17ஆம் தேதிக்கு பிறகு சப்தமாதிபதி சூரியன் பலம் பெறும் பொழுது வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்பட்டு காணப்படும். அப்படி இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது அகங்காரம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்களே விலகி போனால் அவங்களும் தேடி வருவாங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் விலக்கிடுங்க. 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் இணையும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால பேச்சில் நீங்கள் கடுமையை குறைச்சே ஆகணுங்க. எடுத்தமா கௌத்தமான எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கக்கூடாது. நிதானமாக சிந்திச்சு செயல்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தையும் கடுமையான பேச்சையும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறதுனால மனக்குழப்பம், கவலை இது ஏதாச்சும் வரும். குறிப்பாக செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் இயந்திரத்தை பயன்படுத்தும் பொழுதும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் உங்களோட கைப்பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா நீங்கள் கொஞ்சம் இந்த டென்ஷன் அலைச்சலிருந்து மீண்டு வர முடியும். சின்ன காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலுமே அதை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை சந்தித்து அதற்கான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. நீங்களே வீட்டு வைத்தியம் செஞ்சால் சரியாக போய்டும் அப்படின்னு மனக்கணக்கு போடக்கூடாது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக மருத்துவரை காட்டி அணுகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இது ஒரு கலவையான நேரம். ஆகஸ்ட் 17 முதல் 7ஆம் தேதி வரைக்குமே 7ஆம் அதிபதி சூரியன் பலம் பெற்று காணப்படுறதுனால கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உடனான உறவு மேம்பட்டு காணப்படும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் திடீர் நஷ்டத்தையும் தரலாம். கவனமாக இருங்க. தடைகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் பெரிய முதலீடுகளை தள்ளி வைங்க. பெரிய முதலீட்டுக்கு இந்த காலகட்டம் சரியான நேரம் கிடையாது. இப்போ எப்படி தொழிலை மேம்படுத்திட்டு போகிறீங்களோ அப்படியே கரெக்டாக போங்க. யாராச்சும் பேராசை சொல்லுவாங்க, அதை செஞ்சால் நிறைய பணம் வரும், இதை செஞ்சால் நிறைய பணம் வரும்னு. அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கல்வி ஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானே இருக்காரு. இது மிகவும் ஒரு நல்லது. யோகக்காரகனாக இருக்க சுக்கிரனோட குரு இணைஞ்சிருக்காரு. இந்த சமயத்தில் படிப்பில் கவனமும் ஆர்வமும் அபரிவிதமாக அதிகரிக்கும். தேர்வுகளில் அற்புதமான பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்களா இருந்தால், வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு அதற்கான முயற்சியை நீங்கள் இப்போ செஞ்சால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதம் கிரகத்தோட தாக்கங்கள் குறையணும், சாதகமான பலன் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க. செவ்வாய் அஷ்டம செவ்வாயாக இருக்கிறதுனால இது ஒரு மிகவும் முக்கியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறது நல்லது. இரத்த தானம் செய்கிறது செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தையுமே குறைக்கும். நினைவில் வச்சுக்கோங்க. 7.5 சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கிறதும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்கிறதும் நல்லதாக இருக்கும். ராகு ஜென்ம ராகுவாக இருக்காது. மன தெளிவிற்காக தினமும் துர்கா ஸ்தோத்திரம் அல்லது தேவி கவசம் பாராயணம் செய்கிறது நன்மையாக இருக்கும். குரு பகவானால் அனுகூலம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வரும் நிதி ஆதாயங்களை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையிலேயே பெரியவங்களையும் குருமார்களையும் மதிக்கணும். இந்த குரு மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்கிறது நல்லதாக இருக்கும்.
குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக கிடைக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.